வணக்கம் மற்றும் ஒரு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இந்த வார ஞாபகம் வருதே நிகழ்ச்சியிலும் நாங்கள் மிக முக்கியமான ஆளுமை ஒருவரை, மாபெரும் கலைஞர் ஒருவரை சந்திக்கப் போகிறோம். ஈழத்தில் எத்தனையோ கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள், பல்வேறு சாதனைகளையும் படைத்திருக்கிறார்கள். அதனிடத்தில் சில கலைஞர்கள் சர்வதேச ரீதியாக புகழ் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையைச் சேர்ந்த ஒரு கலைஞரைத்தான் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்கப் போகிறோம். இலங்கையில் ஒரு காலத்தில் மெல்லிசை, பொப்பிசை என்று பல பாடல்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருக்கிற ஆளுமையும் மிக முக்கியமான ஒருவர். சாதாரணமாக தன்னுடைய ஜீவனோபாய தொழிலுக்காக கமத்தொழிலை தொழிலாக கொண்டு பின்னர் இலங்கை போக்குவரத்து சபையில் பணியாற்றி அதன் பின்னர் ஒவ்வொரு இசைக்குழுக்களில் தன்னுடைய இசை ஆர்வத்தை வெளிப்படுத்தி அதன் பின்னரான காலப்பகுதியில் இலங்கையினுடைய மிக மூத்த இசைக்கலைஞரான KM ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களோடு இணைந்து பல பாடல்களை வழங்கிய பெருமைக்குரியவர். சர்வதேச ரீதியாக பல மேடைகளில் பாடியவர். மெல்லிசை பாமன்னர் MS விஸ்வநாதனுடைய இசைக்குழுவில் பாடியிருக்கிறார். KP சுந்தராம்பாள், அது நேரத்தில் கிருபானந்த வாரியார் ஆகியோர் முன்னிலையில் பாடிய பெருமையும் இவரை சாருகிறது. இவர் மலையகத்தை பிறப்பிடமாக கொண்டாலும் இவருக்கு இந்த இசைத்துறையின் மீதான நாட்டம், அதனிடத்தில் அதீத பற்று, பக்தி என்பன திளைத்து போனதும் ஊறிப்போனதும் யாழ் மண்ணிலிருந்து. எனவே அங்கேயே தன்னுடைய வாழ்க்கை துணைவியை தேடிக்கொண்டு ஒரு காலகட்டத்தில் புலம்பெயர்ந்து சென்று இன்று சர்வதேச ரீதியாக கீர்த்தி பெற்ற புகழ்மிக்க ஒரு கலைஞராக திகழ்ந்து வருகிறார். அங்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் பல்வேறு இசை மேடைகளில் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு மிக நெருக்கமான ஒருவர், அவருடைய பாராட்டை பெற்றவரும் கூட. இவரை பற்றி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவர் பாடிய ஓஷீலா ஓலீலா என்கிற பாடல் பலருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அக்கால பகுதியில் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த ஒரு பாடல். அந்த பாடலை பாடிய பெருமைக்குரியவர் அவர் வேறு யாரும் அல்ல, ஈழத்து இசைக்கலைஞர், மாபெரும் இசை மேதை அமுதன் அண்ணாமலை அவர்கள். அவர்தான் இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான அதிதி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் மதிப்புக்குரிய இர்ஃபான் அவர்களே, வணக்கம். நன்றி ஐயா. எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறேன். கலைஞர் அமுதன் அண்ணாமலை அவர்கள் 1994ஆம் ஆண்டே முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் காமினி திசாநாயக்கனுடைய தேர்தல் பிரச்சார மேடையில் ஒரு மிக முக்கியமான ஒரு கலைஞராக பங்கேற்று வந்தவர். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருந்தது. அந்த குண்டுவெடிப்பின் போது சில குண்டு துகள்கள் அவருடைய தலைக்குள் புகுந்திருக்கின்றன. அது ஒரு காலகட்டத்தில் அவருடைய மூளையை பாதித்து விட்டது. இதன் காரணமாக நினைவாற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தூங்கியிருக்கிறார். பின்னரான காலப்பகுதியில் தான் அவரால் அதனை புரிந்து கொள்ள முடியுமாக இருந்திருக்கிறது. பின்னர் ஒரு சத்திர சிகிச்சை மூலமாக அகற்றியிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் இந்த பஞ்சாப் கட்டு முறையில் ஒரு தலைப்பா கட்டினை அவர் கட்டி எமது கலையகத்துக்கு இன்றைய தினம் வந்திருக்கிறார். நீங்கள் ஒரு இசைக்கலைஞராக 14 வயதிலேயே உங்களுடைய இசை பயணத்தை ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த இசை நாட்டம் உங்களுக்கு எப்படி இருந்தது சிறிய வயதில்? நீங்கள் மலையகத்தை புறப்படமாக கொண்ட ஒருவர், ஆனால் யாழ்ப்பாணம் சென்றதற்கு பிறகுதான் நீங்கள் ஒரு மாபெரும் கலைஞராக உருவெடுக்கிறீர்கள். அங்கே இருக்கின்ற இசைக்குழுக்களில் பாடுகிறீர்கள். அதற்கு முன்பு இரட்டையர் இசைக்குழுக்கள் இருந்திருக்கின்றன, அவற்றிலும் தொடர்ச்சியாக பாடியிருக்கிறீர்கள். ஆலயங்கள் தான் உங்களுக்கு இந்த கை கொடுத்திருக்கிறது. அதாவது உங்களுடைய இசை திறமையினை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தினை, வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அங்கிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த அனுபவங்களை, அந்த ஞாபகங்களை நீங்கள் முதலாவதாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் நான் ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியில் என்னுடைய படிப்பை ஆரம்பித்தேன். அப்பொழுது எனக்கு 14 வயது. ஹட்டனில் பிரின்சஸ் தியேட்டர் ஒன்று இருந்தது, இப்பவும் இருக்கிறது என்னவோ தெரியவில்லை. அவ்விடத்துக்கு தமிழகத்தில் ஒரு நகைச்சுவை மன்னர் என்று சொல்லலாம், அவருடைய பெயர் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் அங்கே வருகை தந்திருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாடலை, அதாவது 4 வரிகளை கொடுத்து ஒரு உச்சஸ்தாயில் பாட வேண்டும் என்று கேட்டு கொண்டதற்கு இணங்க எனக்கு அப்படி ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. நான் அவரிடம் போய் பாடி காட்டும் பொழுது அவர் சொன்னது, வெகு விரைவில் நீர் ஒரு பாடகனாக வருவதற்கு உன்னிடம் திறமை உண்டு,
என்று எனக்கு ஒரு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. அன்றே எனக்கு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் மூலம் எனக்கு ஒரு அரும்பெரும் அங்கீகாரம் கிடைத்தது. அதைவிட எனக்கு என்னுடைய தாய் நல்ல தாலாட்டு பாடுவார்கள். அவர் சமைக்கும் பொழுது இந்த தாலாட்டை பாடும் பொழுது எனக்கு ஒரு 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 உந்து சக்தியாக இருந்தது. எனக்கு ஒரு ஆர்வம் பிறந்தது. ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக நான் யாழ்ப்பாணத்திற்கு போய் வருமானத்திற்காக நான் அங்கே போய் இசைக்குழு ஒரு இசை கச்சேரிகளில் நான் பாடி என்னால் என்றளவில் ஒரு வருவாயை தேடிக்கொண்டு பிறகும் நான் கொட்டக்குளை பகுதிக்கு வந்துடுவேன். அதுதான் என்னுடைய ஆரம்ப, அதாவது 14 வயதிலேயே இசையின் ஆர்வம் தான் உங்களை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் மலையகத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தளம் அல்லது ஒரு களம் இருக்கவில்லை. அப்போ என்னுடைய ஆசையை பூர்த்தியாக்குவதற்கு வடக்கு கிழக்கில் தான் எனக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. அதே நேரத்தில் மலையகத்தில் நான் குறையாக சொல்லக்கூடாது. ஆனால் என்னை அடையாளப்படுத்தியது வடக்கு கிழக்கு மக்கள். அவர்களுக்கு நான் என்னென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த சின்னஞ்சிறு வயதில் நீங்கள் ஒரு பாடகராக அறிமுகமாடி ஒரு இசைக்கலைஞராக நீங்கள் மேடைகளில் பாடுகின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு கரகோஷம் எந்தளவு இருந்தது ஐயா? அந்த பாராட்டுக்களை பெற்ற பொழுது உங்களுக்கு என்ன தோன்றியது? உண்மையிலேயே அதை எப்படி சொல்ல வேண்டுமானால் வானுயர்ந்த கரவொலி கொடுப்பார்கள். சில நேரங்களில் சில ஆலயங்களில் மைக் இராது, இந்த ஒளிபரப்பி வசதிகள் இராது. அந்த திருவிழா அந்த அமைப்பாளர்கள் ஒளிபரப்பி இல்லாமலே சும்மா பாட சொல்லுவாங்க. அதற்கு நாங்கள் துணிந்து அந்த பயிற்சியில் தான் இருந்தபடியால் ஒலிபெருக்கி வசதி இல்லாமலே சும்மா பாடுவோம். அதாவது நீங்கள் உச்சஸ்தாயில் பாடுவதற்கான வாய்ப்பும் திறமையும் உங்களுக்கு ஒருமுக பெற்றதே அவ்வாறான ஒரு ஒலி வாங்கி இல்லாத ஒரு ஒலி வாங்கி இல்லாமலே நான் பாடக்கூடிய ஆற்றலை நானே வளர்த்து கொண்டேன். சரியா? ஆனால் இதற்கெல்லாம் அந்த கொழும்பு உட்பட வடக்கு கிழக்கு மக்கள் அவர்களுடைய ஆதரவு, அதன் பேரில் தான் எனக்கு இந்த ஆர்வத்தை மேலும் மேலும் எனக்கு நான் வளர்த்து கொண்டேன். ஆனால் அவர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஐயா, நீங்கள் அந்த காலத்தில் ஆலயங்களிலும் சரி அல்லது இசை கச்சேரிகளிலும் சரி பாடி ஏதேனும் ஒரு பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இப்போது எங்களுக்கு பாடி காட்ட முடியுமா? பாடி காட்டலாம். என்ன பாடலை விரும்புகிறீர்கள்? ஐயா, நீங்கள் விரும்பி அந்த காலத்தில் ஆலயங்களில் பாடிய பாடல், நீங்கள் ஒவ்வொரு ஆலயங்களுக்கு சென்றாலும் உங்களுக்கு என்ன ஒரு விருப்பமான ஒரு தெரிவு இருக்கும்? மாணிக்கத்தேரிலே மயில் வந்தது, மயிலாசனத்திலே வேல் வந்தது. மாணிக்கத்தேரிலே மயில் வந்தது, அந்த மயிலாசனத்திலே வேல் வந்தது. வெண்ணிற குடையொன்று நிழல் தந்தது, வெள்ளம் போல் கூட்டத்தில் அருள் வந்தது. மாணிக்கத்தேரிலே மயில் வந்தது, அந்த மயிலாசனத்திலே வேல் வந்தது.
அருமை அருமை. மிகவும் உணர்ச்சிபூர்வமாக உணர்வுபூர்வமாக அந்த உங்களுடைய இசை ஞானத்தை நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். ஐயா, உங்களுக்கு தெரியும், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் எத்தனையோ கலைஞர்களை புடம்போட்டு கொடுத்த ஒரு இடம். அதனிடத்தில் பலருக்கும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. பல மெல்லிசை பாடல்கள் உருவாகிய ஒரு களமாக இருந்திருக்கிறது. அதனிடத்தில் பொப்பிசை பாடல்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் அவர்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தவும் இலங்கை வானொலி ஒரு மிக முக்கியமான வகைபாகத்தினை செய்திருக்கிறது. இந்த நிலையில் உங்களுடைய அனுபவம் 1967 ஆண்டு காலப்பகுதிகளில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தோடு இருக்கிறது. நீங்கள் பல மெல்லிசை பாடல்களை பாடியிருக்கிறீர்கள். அதனிடத்தில் பொப்பிசை பாடல்களையும் பாடியிருக்கிறீர்கள். உங்களுக்கும் இலங்கை வானொலிக்குமான இந்த உறவு, அதனிடத்தில் மெல்லிசை பொப்பிசை இந்த இரண்டையும் எப்படியா நீங்கள் வேறுபடுத்தி ஒரு பாடகனாக உங்களால் அடையாளம் காண முடிந்தது? நல்ல ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் 14 வயதிலிருந்து கொழும்பு உட்பட வடக்கு கிழக்கு சகல கோயில்களிலும் பாடினாலும் கூட, அதாவது ஊராக பாடியிருக்கிறோம். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா ஊருக்கும் சேர்த்து ஒரே இடத்திலிருந்து வானொலியில் எம்முடைய குரலை கேட்கக்கூடிய அப்படியான ஒரு 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 களம் அமைத்த பெருமை தாய் வானொலி என்று சொல்லலாம். அதாவது ஒரு தாய் வீடு. அது பல கலைஞர்களை உருவாக்கிய ஒரு கண்ணியமான இடம். ஸோ முதலாக மெல்லிசை தேர்வு நடந்தது. உடனடியாக நாங்கள் எங்களோட குரலை வானொலியில் சென்றடையக்கூடிய வாய்ப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. முதல் மெல்லிசை, ஒடிஷன் ஆர்டிஸ்ட் என்று சொல்வார்கள், அதில் அடியேனும் தெரிவு செய்யப்பட்டேன். எம்மோடு நண்பர் சூரியகுமார் முத்தலகு, கலாவதி, மற்றது சுஜாதா தநாயக்கா போன்ற பெரிய கலைஞர்கள்லாம் வந்திருந்தார்கள். அவர்களோடு எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து, குறிப்பாக இந்த மாணிக்கத்தேரிலேயே மயில் வந்தது அந்த பாடலுக்கு அந்த பாடல் வரிகள் கொடுத்தது ஈழத்து ரத்தினம் அவர்கள். ஆனால் அந்த மாணிக்கத்தேரிலே மயில் வந்தது அந்த பாடல் வரிகளை ஏற்கனவே இன்னொரு கலைஞருக்கு கொடுத்து அதை பாடியிருக்கிறார். அது வேறு மெட்டு, ஒரே பாடல் வரிகள் 2 மெட்டு, வேறு மெட்டு. அமரர் ஆர் முத்துசுவாமி அவர்கள் அதை இசையமைத்திருக்கிறார். அது வேறு. ஒரே பாடல் வரிகள், மெட்டு வேறு, இசையமைப்பாளர்கள் வேறு. ஆனால் அதே பாடலை அடியன் பாடியிருக்கிறேன். அதற்கு இசையமைத்தது யாழ் இசைவாணர் கண்ணன், மற்றது KM சவாஹிர் மாஸ்டர் அவர்கள். ஆனால் எங்களுடைய அனைத்து மெல்லிசை பாடல்களுக்கும் அதை டிரெக்ட் பண்ணது இயக்குனர் KM சவாஹிர் மாஸ்டர் அவர்கள். ஏன்னா கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு எப்படி அது ஒரு நோட்டேஷன் அதுகளெல்லாம் எழுதி அதையெல்லாம் வடிவாக செய்து இயக்கியவர் KM சவாஹிர் மாஸ்டர் அவர். இசை குறிப்புகளை எழுதி நோட்டேஷன் இசை குறிப்பேடுகளை எல்லாம் தயார் பண்ணி அவர் அதில் அப்படி செய்வதில் வல்லவர் KM சவாஹிர் மாஸ்டர். மற்றது பொப்பிசை என்னும் பொழுது பல கலைஞர்கள் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பொப்பிசை ஒரு கட்டத்தில் மெல்லிசை போல் இலங்கை வானொலியில் ஒளிபரப்பு செய்ய ஒரு மறுப்பு தெரிவித்தார்கள். ஏனோ அதனுடைய விவரம் எனக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில் இந்த பொப்பிசையை முறையாக மெல்லிசையை போல் பொப்பிசையையும் ஒளிபரப்பு செய்ய முடியாமல் இருந்த கட்டத்தில் மரியாதைக்குரிய BH அப்துல் ஹமீத் அவர்கள்தான் அதை ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர் BH சார் தான் அவர்கள். அதுவும் இந்த
நேர்காணலில் குறிப்பிட வேண்டும். ஏனால் மெல்லிசை முக்கியமானது. ஆனால் அதை விட பொப்பிசை ஜனரஞ்சமாக சிறு குழந்தைகளிலிருந்து முதியோர் வரை கேட்கக்கூடிய ஒரு ஆர்வங்கள், அதை கேட்கக்கூடிய ஒரு விருப்பத்தை இருக்கிறது. ஆகவே மெல்லிசை பற்றி சொன்னான், பொப்பிசை பற்றி சொன்னான். வேறு இந்த மெல்லிசையிலும் பொப்பிசையிலும் எங்களுக்காக 2 பாடல்கள். மெல்லிசை சொல்கிறேன். அந்த பாடல் வரிகள் கொடுத்தது செல்வி உமாச்சந்திரா முத்தையா. அதற்கு மெட்டமைத்தவர்கள் மோகன் ராஜ் முத்துசுவாமி அவர்கள். அப்பொழுதெல்லாம் அதற்கு பெரிய அளவில் வாத்திய கருவிகள் இல்லை. ஒரு சில வாத்திய கருவிகளோடு மெட்டைப்படுத்தல். ஆனால் நாளடைவில் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பாடல் MS விஸ்வநாதன் இல்லத்திற்கு சென்றிருந்த பொழுது நான் அதை பாடி மோகன்ராஜுக்கு அது பெருமை தேடி கொடுத்த பாடல். ஒரு சில வரிகளை சரி. இறைவா பாடுகிறேன் அமுதகானம் நான் இசைப்பேன். மண்குடிசை என் வீடு, மாளிகைதான் என் மனது, அங்கு வந்து தங்கிவிடு, அமுதகானம் நான் இசைப்பேன், அமுதகானம் நான் இசைப்பேன். மண் குடிசை என் வீடு. ஐயா, இந்த இடத்தில் ஒரு கேள்வி. உங்களுக்கு பிடித்த பாடகர் யார்? நீங்கள் பாடுகின்ற பொழுது TMS உடைய சாயல் தெரிகிறது. உண்மையிலேயே அந்த காலத்தில் திருச்சி லோகநாதன், அதை அடுத்து பல பாடகர்கள், இதுவரை பேர் கூடி எனக்கு தெரியாது, இவ்வளவு பாடல்களிலும் பல நூற்றுக்கணக்கான பின்னணி பாடகர்கள் பங்களிப்பு செய்துள்ளார்கள். ஆனால் அவர்களில் நான் பழகியதும் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது, அவரை எப்படி சொல்லலாம், தெய்வ பாடகர் TMS அவர்களுடன் பழகியிருக்கிறேன். இனிவில் வீரமணி ஐயர் அவர் தான் எனக்கு இந்த ராகத்தை சொல்லிக் கொடுத்தவர். அங்கே நான் ஒரு சங்கீதத்தை ஓரளவு கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நினையாப்பிரயமாக அந்த TMS ஐயா அங்கே வந்து இருந்தார். இனிவில், யாழ்ப்பாணம் இனிவில் ஐயர். அதை அவர் முன்னிலையில் நான் பாடி காட்டும் ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. ஒரு சில மேடைகளில் BH அப்துல் ஹமீத் அவர்கள் தொகுத்து வழங்கின மேடையில் அவருடன் நான் சேர்ந்தும் பாடியிருக்கிறேன். ஒரு சில 2 பாடல்களுக்கு அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். இந்த உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பை பற்றி நான் கற்றுக்கொண்டேன். ஒரு பாடலுக்கு, பாடல் வரிகளுக்கு எப்படி உயிர் கொடுத்து பாட வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். ஒரு மானசீக இல்லை, நேர் மூலமாக நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஒரு மானசீக குருவாக நீங்கள் அவரை நிச்சயமாக 100க்கு 100. ஐயா, சொல்லுங்கள். நீங்கள் பாடிய மெல்லிசை பாடல் அருமையாக இருந்தது. இதனிடத்தில் எனக்கு ஒரு பொப்பிசை, நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தேன், ஓ ஷீலா ஓ லீலா என்கிற பாடல். அந்த பாடலை கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா? பாடுகிறேன். ஓ ஷீலா ओ शांति la la, you don't look at me, you don't smile at me. Oh Sheila, oh Leela, you don't look at me. Oh Shanti, Vasanti,
you don't smile at me. Oh Sheila, oh Leela, you don't look at me. Oh Shanti, Basanti. Hey, will you please smile at me? இந்த பாடல் வரிகள் கொடுத்தவர் யாழ்ப்பாணம் வண்ணை தியாகன் அவர்கள். அதற்கு மெட்டமைத்தவர் யாழ் இசைவாணர் கண்ணன் அவர்கள். ஆனால் வானொலியில் அதை ஒளிப்பதிவாகும் பொழுது இசைக்குறி அதுகளெல்லாம் எழுதி நோட்டீஸெல்லாம் எழுதி அதை முறைப்படுத்தி இசையமைத்தவர்கள் இரட்டையர்களாக மாறினார்கள். கண்ணன் சவாகிர் மாஸ்டர் என்று அந்த சீடியில் பெயரிடப்பட்டிருந்தது. இன்னும் பின்னாளில் கண்ணன் நேசம் என்று இணைந்தார்கள். அதுக்கு பல வருடங்களுக்கு பிறகு. இப்போ நான் ஏற்கனவே பாடிய அந்த பாடல் வெகு விரைவில் பல மொழிகளிலும் துரதிர்ஷ்டவசமாக இந்த பாடல் எல்லாம் சிதைந்து விட்ட காரணத்தால் நான் கனடாவில் கூட ஒரு அதாவது என்னுடைய மெல்லிசை பாடல்கள் காணக்கூடியதாக இல்லை. ஆகவே கனடாவில் மொன்ட்ரியலில் ஒரு நண்பர் இருக்கிறார், பாபு என்று, ஜெயகாந்தன் பாபு அவர்கள் இந்த பாடலை திரும்பவும் செய்திருக்கிறார். நான் அதைவிட அதுக்கு முன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு இந்த KM சவாகிர் மாஸ்டருடைய புதல்வன் ஃபயாஸ் அவர்கள் ஒரு வீட்டில் வைத்து அந்த பாடலை இன்னும் சற்று துரிதமாக கொஞ்சம் துரிதமாக செய்திருக்கிறார். அப்படி ஒரு வீட்டில் செய்யும் பொழுது அன்று பிஹெச்ஆரும் அங்கு அவருடைய வீட்டில் இருந்தார். அது பெரிய ஒளிப்பதிவு கூடத்தில் நாங்கள் செய்யவில்லை, ஃபயாஸ் வீட்டிலேயே அது செய்திருந்தோம். ஒரு சற்று வித்தியாசமாக அதை பல்வேறு இடங்களில் நான் பாடியிருக்கிறேன். ஈழத்து இசைக்கலைஞர் அமுதன் அண்ணாமலை அவர்கள் பல விஷயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா, நீங்கள் இந்த நேர்காணலில் அடிக்கடி குறிப்பிட்ட ஒரு பெயர் KM சவாகிர் மாஸ்டர் அவர்கள். அவருடன் உங்களுக்கான உறவு எப்படி தொடங்கியது? அவருடனான இசை பயணம் எப்படி அமைந்தது? நல்ல கேள்வி. எப்படி சொல்லலாம், 1955 57 காலப்பகுதியில் அடியேன் யாழ் நகரிலும் பாடியிருக்கிறேன், வடக்கு கிழக்கிலும் பாடியிருக்கிறேன். பாடும் பொழுது சமகாலத்திலே கொழும்பிலும் பாடுவது எனக்கு வழக்கம். அப்படி பாடும் பொழுது அமரர் அல்ஹாஜ் மொஹிதீன் அவர்கள் என்னை அழைத்து சென்றிருந்தார் அக்குரான என்று ஒரு இடத்திற்கு, ஒரு கல்யாண வீட்டுக்கு. அதிர்ஷ்டவசமாக நம்முடைய சவார் மாஸ்டர் அங்கு வந்திருந்தார் வாசிப்பதற்கு. ஒரு குறிப்பிட்ட 2 பாடல்களுக்காக அல்ஹாஜ் மொஹிதீன் அவர்கள் என்னை அழைத்து சென்றிருந்தார். அங்கு வைத்து தான் முதல் அறிமுகமானோம். பிறகு இந்த விலாசத்தில் கொடுத்து பின்தொடர்ந்தேன். அவருடன் நான் கூடிய விசுவாசமாக நடந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு இசை முகவரி கொடுத்தவர் என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஐயா, அதே நேரத்தில் நீங்கள் ஈழத்தில் மாத்திரமல்ல, தென்னிந்தியாவில் உள்ள பல இசை மேடைகளிலும் உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசைக்குழுவில் நீங்கள் பங்கேற்று பாடுகிறீர்கள். அதே போன்று சங்கர் கணேஷ், AV ரமணன் ஆகியோரோடெல்லாம் இணைந்து இசைக்குழுக்களில், இசை மேடைகளில் அந்த பாடல் பாடிய அனுபவத்தை எங்களோடு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். 72 74 அந்த காலப்பகுதியில் நான் பாண்டி பாஜார் என்று சொல்வார்கள், மாம்பழம், அங்கு தான் தங்கியிருந்தேன். அப்பொழுது
ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு அன்பரை சந்திக்க வேண்டியிருந்தது. அவருடைய பேர் A.V. ரமணன். அப்பொழுது அந்த காலகட்டத்திலே சென்னையிலே ஒரு பிரபல்யமான ஒரு இசைக்குழு வைத்திருந்தவர். அவருடைய இசைக்குழுவில் பிரதி ஞாயிற்றுக்கிழமை என்னை பாட வரும்படி சொல்கிறவர். எனக்கு 2 சாங், அதாவது ஒரு பைலா, என்னுடைய சொந்த பாடலையும் பாட சொல்வார். சன்மானமும் கொடுப்பார் ஒன்று. மற்றது ஒரு முறை சாந்தம் MS ஐயா வீட்டுக்கு போகக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. காலை ஒரு 10 மணி என்று நினைக்கிறேன் அங்கே போயிருந்தேன். அந்த நேரத்திலே என்னுடைய நல்ல நேரம், அவர் ஆறுதலாக இருந்த நேரம். போய் அவர் எனக்கு ஒரு சில பாடல்கள், முதல் ஒரு பல்லவியை மட்டும் பாட சொல்லி கேட்டார். நான் பாடி காட்டினேன். அவருடைய ஹார்மோனியத்தில் 3 சுருதியில் ஹம் பண்ண சொன்னார். நான் செய்து காட்டினேன். வேறு ஒன்று நான் பாடி காட்டவில்லை. நாளை மாலை சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு மண்டபத்திற்கு வரும்படி என்னை கட்டளையிட்டார். நான் அங்கே போனேன். ஒரு ஒத்திகை ஒன்றும் இல்லை. இந்த மாணிக்கத்தேரிலை மயில் வந்த என்னும் குறிப்பிட்ட பாடலை ஒத்திகை இன்றி அந்த பாடலை முழுமையாக என்னை பாட வைத்தார். அவருடைய கை அசைவில் அவருடைய ஹார்மோனியம் சுருதியோடு நான் பாடி முடித்து விட்டேன். ஆனால் அது என்னென்றால் பின்னால் திரும்பினால் ஒரு 15-20 வயலின் கலைஞர்கள் அவர்களோடு நான் ஒத்திகை ஒன்றும் செய்யவில்லை. அவருடைய செய்கையை பார்த்தே நான் பாடி முழுமையாக பாடி அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டேன். அதன் பயனாக ஒரு சில வருடங்களுக்கு பிறகு ஜானகி அம்மா, சுஷிலா அம்மா, LR ஈஸ்வரி அம்மா அவங்களோடலாம் சேர்ந்து இங்கே இலங்கைக்கு வந்திருந்த பொழுதும், கனடா மொன்ட்ரியலுக்கு வந்திருந்த பொழுதும் அவர்களுடன் சேர்ந்து பாடியிருக்கேன். அதாவது ஒரு அனுபவம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு எடுத்து கொடுத்தவர் BH சார் அவர்கள் தான். அவர் எத்தனையோ கலைஞர்களுக்கு வாய்ப்பளித்தவர். உண்மையிலேயே அவர் வாய்ப்பு கொடுப்பதும், மற்றது என்னுடைய இசைத்துறையில் என்னை விட அவர் வயது குறைவு. ஆனால் இருந்தாலும் என்னுடைய இசைத்துறையில் வளர்ச்சிக்கு அவர் கூட அக்கறை காட்டியிருக்கிறார். அதாவது அவர் திறமை மீது அதீத நம்பிக்கை கொண்டவர். அதனிடத்தில் அந்த கலைஞர்களுடைய ஈடுபாடு, அவர்கள் காட்டுகின்ற அக்கறை, அதனிடத்தில் அவர்களுடைய தனிமனித ஒழுக்கம் என்பவற்றை அவர் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் உதவி செய்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பலருக்கு ஒரு பாலமாக கூட இருந்திருக்கிறார். இந்த கலை பாலம் என்று சொல்லும் பொழுது 92இல் ஒரு இலங்கை கலைஞர்களுக்கும் ஐரோப்பிய கலைஞர்களுக்கும் ஒரு கலை பாலத்தை நிறுவினார்கள். அதில் BH அப்துல் ஹமீத் அவர்களும் SK ராஜன் அவர்களும், அப்பொழுது அவர் பிரான்சில் இருந்தார், இப்பொழுது லண்டனில் இருக்கிறார். அவ்விருவரும் இணைந்து, அத்துடன் நேசம் தியாகராஜா, மூவரும் இணைந்து ஒரு இசை பயணத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் 17 கலைஞர்கள் உள்ளடக்கிய. அப்பொழுது ஃபயாஸ் என்று குறிப்பிட்டேன். ஃபயாஸ், மற்றது ஃபயாஸ் ரத்னம், இவர்கள் இளமையாக இருந்தவர்கள். அப்பொழுது இத்தாலியை தவிர அனைத்து நாடுகளுக்கும் சென்று வந்தோம். பெரிய ஒரு அனுபவம் கூட. சரி, அதே நேரத்தில் உங்களுடைய பங்களிப்பு ஈழத்தில் எடுக்கப்பட்ட சினிமா திரைப்படங்களிலும் இருந்திருக்கிறது. மாமியார் வீடு, தெய்வம் தந்த வீடு, கலியுக காலம் என்று 3 முக்கியமான திரைப்படங்களை நாங்கள் குறிப்பிடலாம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படியே கிடைத்தது? உண்மையிலேயே நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள்.
இதை இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அவர்களும் நகைச்சுவையாக கருதுவார்கள். ஆனால் சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமலும் இருக்க முடியாது, சொல்லித்தான் ஆக வேண்டும். சரி சொல்லிடு. நான் 14 வயதில் நான் அடிக்கடி கொழும்புக்கு வந்து போகிறது. கொட்டக்கலை ஹெட்டனிலிருந்து கொழும்புக்கு வருவேன். அதைப்போல் மறுதினம் யாழ்ப்பாணம் போய் வருவது. இந்த நேரத்திலே சமுதாயம் என்று ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு நின்றுவிட்டது. முதலாக இலங்கை திரைப்பட வரலாற்றிலே தோட்டக்காரி என்று ஒரு படம் எடுத்தார்கள். அந்த படத்திற்கு பாடல்கள் தயாரிக்கும் பொழுது, ஒளிப்பதிவுக்கு ஆயத்தம் செய்யும் பொழுது பாடல்கள் அந்த இடத்துக்கு வரவில்லை. எப்படி சொல்கிறது, வடிவேல் பாசையில் சொன்னால் உண்மையிலே 2, 3, 4, 5 படத்திற்கு என்னை ஒரு டம்மி பீஸாக பாவித்திருக்கிறார். அவர்கள் வரும் வரையும் அந்த பாடலை என்னை வைத்து மெட்டை போட்டுக்கொள்வார்கள். வெள்ளித்திரையில் ஒளிப்பதிவில் வேறு யாரோ பாடுவார்கள், பற்றி பரவாயில்லை. அதையும் தாண்டி இப்படி காலப்போக்கில் மாமியார் வீடு, தெய்வம் தந்த வீடு, கலியுக காலம், இது போன்ற படங்களுக்கு அந்த தயாரிப்பாளர்கள் என்னையே அது பாடத்தான் வேணும் என்று அவருடைய சிபாரிசுடன் நான் பாடியிருக்கிறேன். மற்றது சுக்ரன் மன்னிக்கவும், யாழ் நகரில் உள்ள ஒரு சிலர் ஒரு படம் எடுத்தார்கள், பெயரிடாமலே ஒரு படம் எடுத்தார்கள். 95% நிறைவுற்ற நிலையில் யாழ்ப்பாணம் STR ஃபிலிம்ஸ் தியாகராஜா அவர்கள் தான் முதலீடு செய்திருந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக ஜூலை கலவரத்தில் ஹெந்தல ஸ்டுடியோவில் அது தீக்கரையாகிவிட்டது. அதில் நான் 5 பாடல்களை பாடியிருக்கிறேன். 3 சோலோ, 2 சுஜாதா தனாய்க்கோடு பாடியிருக்கிறேன். அனைவரின் காலகஷ்டத்தால் தீக்கரையாகிவிட்டது. ஆனால் அந்த படத்தினுடைய முக்காவாசி திட்டத்தில் சிவாஜி கணேசனுக்கும் காண்பிக்கப்பட்டது. அதனுடைய ஒளிப்பதிவு செய்தவர் லெனின் மொராயஸ். அந்த நாளில் ஒரு பிரபலியமான ஒளிப்பதிவாளர். அவர்களுடைய இயக்கத்தில் லெனின் மொராயஸ் கோட்டையில் தான் இருந்தவர். ஆனால் காலகஷ்டத்தில் அந்த படமே தீக்கரையாயிட்டது ஜூலை கலவரத்தில். ஆனால் நீங்கள் பாடிய பாடல்கள் இன்றும் பாடப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் ஒரு சமயத்தில் நீங்கள் பாடிக்கொண்டிருந்த பொழுது, அதுவும் KP சுந்தராம்பாள், கிருபானந்த வாரியார் போன்றோர் அந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்திருந்த சந்தர்ப்பம், அதில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது அவர்கள் முன்னிலையில் பாடுவதற்கு. சாதாரணமாக தென்னிந்திய கலைஞர்கள் வந்தாலே ஈழத்து கலைஞர்கள் ஒதுங்கிவிட வேண்டும் என்கிற ஒரு நிலை இல்லாமல், ஆனால் அந்த கலைஞர்களுடைய வரவேற்பும் பாராட்டும் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் கிடைத்திருக்கிறது. அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் கூறினது போல் KP சுந்தரம்பாள் மற்றது அருள்மிகு கிருபானந்த வாரியார் இவர்கள் இருவரும் வரும் பொழுது நான் நினைக்கிறேன் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர்கள் வரவில்லை. அவர்கள் வருவரைக்கும் ஒரு 10 நிமிடங்கள் என்னை பாடச் சொல்லி அந்த விழா அமைப்பார்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நான் மேடையில் ஒரு நவராக பாடலை பாடினேன். கண்ணன் அவர் மேடையில் இருந்தார். நான் அந்த பாடல் ஆரம்பம், அதாவது தமிழ் ஆராய்ச்சி, நான் 4வது அனைத்துலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் பாடிய முதல் பரிசு பெற்ற பாடல். அது நவரசம். அதில் எனக்கு ஒரு விருது கிடைத்தது.
அந்த பாடல் வரிகளை சொல்கிறேன். இங்கே அப்பொழுது கொழும்பில் இருந்தவர் டாக்டர் கணேசால் அவருடைய பாடல் வரிகள். அதற்கு எனக்கு பயிற்சி கொடுத்தவர் ஏழிசை பாரதி இனிவில் வீரமணி ஐயர் எனக்கு பயிற்சி கொடுத்தவர். தமிழ் மலர் சோலையிலே தங்கம்மா தனிமையில் சென்றேனடி, அங்கு அமிழ்திலும் இனியரச தேனை அள்ளி சுவைத்தேனடி நான். தமிழ் மலர் சோலையிலே தங்கம்மா தனிமையில் சென்றேனடி, பொதிகை மலை போலே. இப்படி வரும், ராகங்கள் மாறி வரும். அதற்கு பயிற்சி கொடுத்தவர் இனிவேல் வீரமணி ஐயா. அவர்களுக்கும் நான் நன்றி. அவர் இல்லாவிட்டாலும் என்னுடைய KP சுந்தராம்பாள், கிருபானந்த வாரியார் போன்றவர்களுடைய அந்த நேரத்தில் அவர்கள் வருகை தந்து கொண்டிருந்ததாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதாவது அவர்கள் நினைத்து நான் ஒரு பாப் இசை பாடகர், ஒரு பாப் இசை பாடகர் எப்படி இந்த நவரசம் இதை பாடுவீர் என்று அவங்க அதை எதிர்பார்க்க இல்லை. அவங்க நினைப்பது ஒரு பாப் இசை பாடகர், அந்த உடை அலங்காரம் அப்படியாத்தான் இருப்பது அவர்களுடைய நினைப்பு. ஆனால் நான் இந்த பக்தி பாடல்கள் இதுகள் பாடும் பொழுது, இந்த நவரசம் இதுகளை பாடும் பொழுது அவர் எனக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது. அது எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி கலை, அரசியல் என்பது இரண்டு துருவங்கள் என்று கூறுவார்கள். ஆனால் கனடாவினுடைய தற்போதைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்று உலகளவில் ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவர், உலக மக்களால் பாராட்டப்படுகின்ற ஒரு தலைவர், மனிதநேயம் மிக்கவர் என்று கருதப்படுகின்றவர். அவரால் நீங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது அவரை நீங்கள் ஈர்த்திருக்கிறீர்கள் என்கிற பொழுது அது ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு, சன்மானம் என்பனவற்றையெல்லாம் கனடா பிரதமர் வழங்கி இருக்கிறார். இந்த சந்தர்ப்பமும் வாய்ப்பும் எப்படியா கிடைத்தது? கனடா பிரதமரோடு உறவு என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் நம்பும்படியாக பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன. அதற்கான ஆதாரத்தையும் நாங்கள் கொடுக்கலாம். இந்த அனுபவத்தை எங்களோடு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த 2007-08 அந்த காலப்பகுதியில் அடிக்கடி இந்த இசை நிகழ்ச்சியில் மொன்ட்ரியல் நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஒன்று கூடல் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். நான் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நீண்ட நல்ல உயரமான ஒருவர் எடுப்பான மேடைக்கு வந்தார். 4-5 படிகள் இருந்தும் கூட ஒரே ஜம்ப் அப்படியே குதித்து வந்து என்னை அரவணைத்து வாழ்த்து தெரிவித்தார். ஒரு குறிப்பிட்ட பாடலுக்கு, இந்த ரகுபதி ராகவராஜாராம் என்ற பாடலை பாடி 4 வரிகள் படித்தேன், சில சுலோகங்களை அமைத்து. ஆனால் அந்த பாடலில் நான் எந்த விதமான மெசேஜ் யாருக்கும் கொடுக்கவில்லை. ஒரு பாடல் வரிகள் யாருக்கு ஒரு உண்மையிலே மற்றவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும், மெசேஜ் கொடுக்க வேண்டும். சும்மா பாடும் முடியும் தருவாயில் தான் அவர் வந்து என்னை வாழ்த்து தெரிவித்தார். 3 கிழமைக்கு பிறகு எனக்கு அழைப்பு வந்தது. தன்னுடைய தேர்தலில் வந்து எனக்கு தன்னுடன் வேலை செய்யும்படி நான் ஒத்துக்கொண்டேன். ஆனால் ஏற்கனவே அவர் கனடா முன்னாள் பிரதம மந்திரியுடைய புதல்வன் என்று அது எனக்கு தெரியாது. பிறகுதான் எனக்கு தெரியுது. ஏதோ தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அவர்
ஒரு ஒரு சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஒரு எம்பியாக தெரிவு செய்தார். அவருடைய தொகுதியின் பெயர் பெப்பினோ. அந்த பெப்பினோ தொகுதியில் தான் அடியேன் இருக்கிறேன். ஆனால் நான் சுருக்கமாக சொன்னால் இரவு பகலாக, அதாவது அவங்களுடைய ஒரு குடும்பத்தில் ஒருவனாக இருப்பது போல் நான் இரவு பகலாக நின்று அவருடன் நான் பணியாற்றியிருக்கிறேன் தேர்தல் வேளையிலே. அந்த வெற்றி பெற்ற பிறகு ஒரு 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 எம்பியாக தெரிவு செய்த பிறகு விடியப்புறம், அதாவது ஒரு 6 மணி இருக்கும், என்னை வீட்டை தேடி வந்தார் நன்றி சொல்வதற்கு. உடனே அதை யூடியூப்லேயும் போட்டு விட்டார். 2-3 நாள் யூடியூப் போட்டிருக்கார். தொடர்ந்து சில கோயில்களுக்கும் சில சமூக சேவைக்கு அவருடன் நான் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட முறையில் அல்ல, ஒரு சமூக சேவையான கோயில்களுக்கு அவரை கொண்டு நான் சில வேலைகளை செய்வித்திருக்கிறேன். மற்றது அவரை பற்றி எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு மனித நேயமுள்ள அவர் ஒரு உயர்ந்த மனிதர். மனிதநேயம், இன, மொழி, மத வேறுபாடின்றி அவர் ஒரு எப்படி சொல்கிறது, சினிமா பாணியெல்லாம் வேறு லெவல். அவர் நல்ல ஐயா, உங்களுடைய பிறந்த தினத்துக்கெல்லாம் அவர் தொலைபேசியில் வாழ்த்து சொல்வார். உண்மையிலே ஒவ்வொரு செப்டம்பர் 13ஆம் தேதி நம்பி இருக்கலாம், அவர் வாரது பிரத்யேக நம் இலக்கத்தில் தான் வருவார். ஒரு நிமிடத்தில் என்னை வாழ்த்துவார். அமுதன், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, டேக் கேர், இவ்வளோதான் சொல்லுவார். அது எனக்கு ஒரு 10 டாக்டர் சேர்ந்து எனக்கு ஏதோ ஒரு சக்தி கொடுத்தது, டொனிக் கொடுத்த மாதிரி நான் உணரப்படுகிறேன். 37 மில்லியன் சனத்தில் 13 மாநிலம், அதில் அடியேனை ஒரு ஞாபகத்தோடு என்னுடைய பிறந்த தின விழாவிற்கு வாழ்த்தி, மேலும் யூடியூப்பில் வேறு போட்டுருவார். Amutan, my friend, happy 75th birthday. With your art, your artistry, your contributions to our community, your strength in supporting Tamil culture across the country and around the world, and your hard work for the Liberal Party of Canada, I really want to say thank you, dear friend. Thank you for all you do. ஜஸ்டின் ட்ரூடோ வாழ்க பல்லாண்டு. சரி. ஆனால் ஒன்று, அந்த எங்களுடைய நட்பை பாதுகாத்து கொண்டிருக்கேன், துஷ்பிரயோகத்துக்கு இடம் இல்லை. அதுதான் உங்களுடைய நட்பை இதுவரை அதான் அந்த நட்பு நீடிக்கிறது, பேணி பாதுகாத்து வருகிறது. உங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திலும், உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் உங்களுடைய குடும்பத்தினுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியதாக இருந்திருக்கும், சொல்லவே தேவையில்லை. உங்களுடைய மனைவி, பிள்ளை, குழந்தைகள் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். எனக்கு மனைவியின் பேர் பத்மாவதி ராகவன், தெற்களவட்டி. கூடிய ஒத்துழைப்பு கொடுத்தவர். எனக்கு 2 ஆண்களும் 2 பெண்களும், 4வரும் நன்றாக படித்தார்கள். இசை ஆர்வமும் இருக்கிறது, பரதநாட்டியம் ஆடுவார்கள். என்னுடைய ஒரு மகள் டொரண்டோ நகரில் இந்த ஒப்பனையில் மாஸ்டர் செய்கிறார், டிப்ளமோ ஒப்பனை கலையில். இந்த மொன்றியலில் கூடி 2 திரைப்படத்திற்கு அவர் ஒப்பனை செய்திருக்கிறார். அமுதா என்று அவருடைய பேர், அமுதா பியூட்டி பார்லர். மற்றது சுபா, இளைய மகள், அவர் ஆன்லைனில் ஏதோ பிஸ்னஸ் செய்கிறாங்க, உடை பிஸ்னஸ். மற்றது சாய் சங்கர் என்று என்னுடைய அவர் ஒரு பெரிய ஒரு பிஎல்எஸ்ன்ற ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் அவர் முக்கியமான ஒரு தொழில் செய்கிறார், வியாபாரம் செய்கிறார். அதை போல் கடைசி புதல்வன் அப்படி 4வரும் நன்றாக இருக்கிறார்கள், நலமாக இருக்கிறார்கள், செல்வாக்காக இருக்கிறார்.
ஆகவே எனக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. சரி, அந்த நேரத்தில் ஒரு கலைஞருக்கு வாழ்நாளில் கிடைக்கப்பெறுகிற மிகப்பெரிய அங்கீகாரம்தான் விருதுகள். நீங்கள் கலைமணி, கலைமாமணி போன்ற விருதுகளால் எல்லாம் கௌரவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த விருதுகள் கிடைக்கின்ற பொழுது ஒரு கலைஞனாக நீங்கள் அதனை எப்படி உணர்ந்திருக்கிறீர்கள்? நல்ல கேள்வி சொன்னீர்கள். இந்த எனக்கு கிடைக்கப்பெற்ற கலைமணி, அதுக்கு பரிந்துரை செய்தவர் செல்லையா ராசதுரை அவர்கள். எனக்கு அந்த விருதை கொடுக்கலாம் என்று பரிந்துரை செய்தவர். அதேபோல் கலை மாமணி என்று பரிந்துரை செய்தவர் அமரர் வணக்கத்துக்குரிய தனிநாயகம் அடிகளார் அவருடைய பரிந்துரை கிடைத்தது. அதே போல் நான் சென்னையில் நிற்கும் பொழுது கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த தின விழாவில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. இசை சங்கர் கணேஷ் அவர்கள். நான் அங்கு சென்றிருந்த பொழுது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கேட்டுக்கொண்டது, தனக்கு ஒரு கிளுகிழுப்பான ஒரு பாட்டு தேவை என்றால் ஒரு சினிமா பாடல்களைப் போல் இல்லாது இலங்கையில் பாடப்படும் ஒரு அந்த நேரத்தில் அவருடைய விருப்பத்திற்கு இணங்க அவருடைய டேஸ்ட் எப்படி இருக்குமென்னு நானே உணர்ந்து நானே ஒரு சின்ன பாடலை. என்ன பாட்டு அது? அந்த பாடல் பாடக்கூடாது, இருந்தாலும் ஏதோ என்னவோ செய்து பாடியிருக்கிறேன். இந்த ஓஷிலா பாட்டையும் பாடி அவர் எனக்கு ஸ்ரீலங்கன் பாப் சூப்பர் ஸ்டார் என்று பட்டமே கொடுத்து விட்டார். இவ்வளவு பெரிய ஒரு, நான் நினைக்கிறேன் 400 சினிமா பிரபலங்கள் முன்னிலையில் எனக்கு என்னை வாழ்த்தினார் அவருடைய இல்லத்தில் கவிதா ஹோட்டலில். ஆனால் ஏனோ தானே எனக்கு தெரியல, அது யாருடைய பிழை என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த கலைமணி, கலைமாமணி, இந்த கவியரசு சொன்ன சூப்பர் ஸ்டார் என் நடைமுறையில் நான் பாவிப்பதில்லை. எந்த ஊடகக்காரர்களுக்கும் தெரியாது. என்னால் நானும் அவர்களுடன் தொடர்பு கொள்வது மிக குறைவு. ஊடகக்காரர்களை போட்டு எனக்கு இப்படி விருதுகள் கிடைத்திருக்குது, நீங்கள் ஒரு அதை பதிவு செய்யுங்களோ அப்படின்னு நான் அந்த நிலையில் நான் இல்லை. அன்றும் சரி இன்றும் சரி நான் சொல்வதில்லை. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிருக்கும் பொழுது அறிவிப்பாளர்கள் என்னுடைய பேரை சொன்னால் மட்டும் காரணம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் என்று ஏதேனும் இருக்கிறதா? ஒரே ஒரு ஆசை இருக்குது. என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய தந்தையர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் பேரில் நான் வெகு விரைவில் ஆரம்பிக்கப் போகிறேன். அவருடைய பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட் ஏற்படுத்தி சமூக பணி செய்ய விரும்புகிறேன். என்னுடைய தாய் தந்தையர்களுக்காக நான் ஒரு ஏதாவது சமூக சேவை செய்யணும். நிச்சயமாக கல்வி வசதி இல்லாதவர்களுக்கு, முதியோர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் ஏதாவது அந்த என்னுடைய தாய் தந்தைகளின் பெயரில் ஒரு சமூக சேவை செய்ய வேண்டும். அதற்கு நான் ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி என்னை கேட்டிருக்கிறார், உங்களுடைய ஆசை என்னென்று. இதைத்தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். காலம் நேரம் சரி வரும் பொழுது அது கைகூடும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் மிக குறுகிய காலத்திலே என்னுடன் பிஹெச் சாருடைய உதவியோடு மரியாதைக்குரிய இர்ஃபான் அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு ஜூலியன் அவர்களின் தயாரிப்பில் நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த உங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான வசந்தம் நேயர்கள், ஐடிஎன், மீண்டும் மீண்டும் முத்தலகு நண்பருக்கும் கூறி, அதைவிட
என்னை வரவேற்ற பிரியா ரஜீவன் அவர்கள்தான் என்னை நான் கனடாவிலிருந்து கொழும்புக்கு வரும் பொழுது நேரகாலம் விடியப்புறம் 3 மணிக்கு தான் இந்த விமானம் மூலம் நான் வந்திறங்கினேன். என்னை வரவேற்று பராமரிப்பு செய்தவர்கள். சரியா. நீங்கள் கனடாவிலிருந்து இலங்கைக்கு வந்ததே யாழ் மாவட்ட இசைக்கலைஞர்கள் சங்கம் ஏற்பாடு செய்கின்ற ஒரு விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு, பாராட்டு பெறுவதற்கு. இதனை பற்றி கொஞ்சம் பேசுங்க. உண்மையிலேயே நல்ல காரியம். ஏனென்றால் ஒரு கலைஞர்கள் வாழும் பொழுதே அவர்களை வாழ்த்த வேண்டும். கலைஞர்கள் மறைந்த பிறகு அவர் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அங்கே பாடினார் எல்லாம் செய்கிறது எழுதுவதில் எந்த பயனும் இல்லை. ஒரு கலைஞன் வாழும் பொழுதே அவனை வாழ்த்துவது முக்கியம். அந்த வகையிலே சங்கிலியன் பூங்கா வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. என்னையும் அழைத்திருக்கிறார்கள். ஐயா, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மிக நீண்ட நேரம் பேசியிருக்கிறோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உங்களுடைய நினைவாற்றலுக்காக நீங்கள் கட்டியிருக்கிற தலைப்பாகை மறந்து அதன் ஊடாக உங்களுடைய நினைவாற்றலை நீங்கள் மீட்டி பார்த்திருக்கிறீர்கள். இந்த ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் எத்தனையோ ஞாபகங்களை மக்களுக்காகவும் தாயகத்தினுடைய சொந்தங்களுக்காகவும் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். கனடாவிலிருந்து வருகை தந்த உடனேயே உங்களுடைய அயற்சியையும் பார்க்காமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமையானது எமது ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாகவும் அதனத்தில் வெற்றியாகவும் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் சந்தித்து இதுவரையும் பேசியது இலங்கையினுடைய புகழ்பெற்ற பாடகர் அமுதன் அண்ணாமலை அவர்கள். கனடா நாட்டிலே இப்பொழுது வசிக்கிறார். அதே காலத்தில் இவர் பல்வேறு இசை பணிகளை செய்த ஒருவர். மிக முக்கியமான மெல்லிசை பொப்பிசை பாடகராக திகழ்ந்தவர். இலங்கையில் எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்களில் பாடியிருக்கிறார். அதே நேரத்தில் இசைத்துறையில் பல மேடைகளில், அதுவும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் தென்னிந்திய இசையமைப்பாளர்கள் உருவாக்கிய பல இசை மேடைகளில் இவருடைய பங்களிப்பும் இருந்திருக்கிறது. ஈழத்துக்கு பெருமை சேர்த்த இசைக்கலைஞர் அமுதன் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினமும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு ஆளுமையை சந்திக்கப் போகிறோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் வெவ்வேறு விதமான கலைஞர்கள், கல்விமான்கள், ஆளுமைகளை நாங்கள் சந்தித்து வந்தாலும் இன்றைய தினம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு இசைக்கலைஞரை நாங்கள் சந்திக்கப் போகிறோம். இந்த இசைக்கலைஞர் ஈழத்தில் இருந்து உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒருவர். அதிலும் கனடா நாட்டினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய பாராட்டினையும் பாசத்தினையும் பெற்ற ஒருவராக இவர் இருக்கிறார். இவர் ஒரு காலத்தில் ஓலீலா சுஷீலா என்ன பாட்டையது ஓஷீலா பாட்டு வருதே இல்லை. வணக்கம். மற்றும் ஒரு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இந்த வார ஞாபகம் வருதே நிகழ்ச்சியிலும் நாங்கள் மிக முக்கியமான ஒரு இசைக்கலைஞரை சந்திக்கப் போகிறோம். ஒரு காலத்தில் இலங்கையில் புகழ்பெற்ற பல இசைக்கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றளவும் புகழ்பெற்று பல இசைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த நாடுகளில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு கலைஞர் தான் இன்றைய தினம் விருந்தினராக கலந்து கொள்ளப் போகிறார்.